பட்சத்தில் 120 இடங்கள் என்ற எண்ணிக்கை தமிழக வெற்றிக் கழகம் பெறும். இதன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. தமிழக வெற்றிக் கழக அரசு உருவாவது உறுதியாகிவிட்டது. மேலும் ஆளுநரை சந்தித்து தற்பொழுது விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய கடிதத்துல தனக்கு பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆதரவு கடிதத்தினுடைய அவர் கொடுக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியோர் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு கடிதத்துடனே அவர் சந்திக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஆளுநர் அவர் கேட்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை தமிழக வெற்றிக் கழக தலைவர் கொடுக்கக்கூடிய சூழலில் பதவி பிரமாணத்திற்கு அவர் எந்த தேதியை கேட்கிறாரோ அந்த நாளில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் உடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவர்கள் கடுமையான ஒரு கண்டனத்தை ஆளுநர் தெரிவித்திருந்தார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கக்கூடிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்று இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆளுநர் சட்டத்தின் பால் கொடுக்க